வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். இவ்வளவு நாள் திமுகவை திட்டுறதே ஒரே குறிக்கோளா வைத்துக்கொண்டு 2 வருஷமாக அரசியல் செய்து கொண்டிருந்த விஜய், சமீபத்துல அதிமுகவை ஊழல் கட்சி, அடிமை கட்சி அப்படின்னு விமர்சனம் பண்ணாரு. இதற்கு கடுமையான எதிர்வினை அதிமுக தரப்புல இருந்து வந்திருக்கு. இந்த புதிய நிலைப்பாடை எப்படி பார்க்கிறது? இவ்வளவு நாள் ஒருத்தர் புகழ்ந்துட்டு இருந்தாங்க. இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு முட்டி மோதுற அளவுக்கு வந்திருக்குதே. இத எப்படி பார்க்கிறது? இதுக்கு இருக்கக்கூடிய பின்னணி என்னன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சார பயணத்தை மேற்கொண்டார் எல்லா மாவட்டங்களுக்கும். ஏதோ ஒரு மாவட்டத்தில் அவர் பயணம் மேற்கொள்கிற போது இவரே ஏற்பாடு செய்து விஜயினுடைய கட்சி கொடியை காண்பிக்க வைத்தார் என்று ஒரு குற்றச்சாட்டு. அது உண்மையா பொய்யா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கொடி பறந்தது உண்மை. கொடி பறந்த மாத்திரத்தில் ஒரு பரவச நிலையை அடைந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதை யாரும் மறந்துவிட முடியாது. அந்த பரவச நிலையை அடைந்ததற்கு பிறகு என்ன பேசினாரு? இந்த பாருங்க, கூட்டணி உறுதியாயிடுச்சு, இந்த பறக்குது பாருங்க கொடி என்று தன்னுடைய கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அந்த அறிவிப்பை அவர் செய்தார். அதன் பிறகும் சரி, அதற்கு முந்தைய நிகழ்வுகளிலும் சரி, அதிமுகவை ஒட்டியே அரசியலை செய்து கொண்டிருந்தார் விஜய். நீங்க குறிப்பா செங்கோட்டையன் ஏற்பாடு செய்த ஈரோடு கூட்டத்தில் கூட விஜய் கடைசியாக பேசுகிற போது மேடம் ஜெயலலிதா என்று சொன்னார். அதற்கு முன்பு அப்படி ஒரு வாஞ்சையை அவர் வெளிப்படுத்தியதில்லை. நீங்கள் ஊழலுக்கு எதிராக பேசுவதாக இருந்தால் ஊழல் குற்றச்சாட்டில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு சிறை சென்றதன் மூலமாக தன்னுடைய முதலமைச்சர் பதவியை இழக்க நேர்ந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யாருன்னு கேட்டா அம்மையார் ஜெயலலிதா தான். அப்படிப்பட்ட ஒருவரை அடையாளப்படுத்திட்டு நீங்க ஊழலுக்கு எதிராக பேசுவது எப்படி சரியாக இருக்கும்னு கூட எல்லோரும் கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் விஜய்க்கு அது உரைக்கவே இல்லை. இப்போ அதிமுகவுக்கு கூட்டணி கொஞ்சம் பலமாகி கொண்டே போகிறது. அதற்கு பாஜக வகுத்திருக்கிற வியூகம் ஒரு காரணம். முன்னாள் எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை வைத்திருந்தார் என்று சொன்னால், எப்படியாவது விஜயை கூட்டு நம்ம கூட்டணியில சேர்த்தணும்னு அவருக்கு ஒரு எண்ணப்பாடு இருந்தது. ஆனால் அவர்களுக்குள் இருந்த பிரச்சனை என்னவென்று கேட்டால், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று விஜய் சொன்னார். அதை யார் பங்கு வைத்துக் கொள்வது, யார் முதலமைச்சர், யார் துணை முதலமைச்சர், யாருடைய தலைமையில் அணியை கட்டுவது என்கிறது தான் அவர்களுக்குள் இருந்த சிக்கல். இதை சுமூகமாக பாஜக பேசி தீர்க்கும் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியாக நம்பினார். ஆனால் பாஜக அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அது ஒரு மெகா கூட்டணியாக இருக்கும். அதிமுக மீண்டும் வலுப்பெற்றணும்னு பாஜகவுக்கு தெரியும். அதிமுக வலுப்பெறக்கூடாது என்பதுதான் பாஜகவுக்கு இருக்கிற தேர்தல் கணக்கு. பாஜக இப்போது கூட என்ன நினைக்கிறார்கள்? எப்படியாவது இந்த கூட்டணி பலமாக இருப்பதை போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கிவிட்டால் அது இந்த தேர்தலில் தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும்னு நம்புறாங்க. அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் எடப்பாடி பழனிசாமி என்கிற மண்குதிரை சவாரிக்கு பயன்படாது என்று. ஆனாலும் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை உள்ளடக்கி நகருவதற்கான காரணம் அதிமுகவை முழுமையாக பலமிழக்க செய்வது. அதற்கு அவங்க வச்சிருக்கிற செக்மேட் தான் இப்ப டிடிவி தினகரனை உள்ளார கூட்டு அகாமடேட் பண்ணியிருக்காங்க. இது நாளைக்கு வேறு விதமான பிரச்சனைகளை கட்சிக்குள் உருவாக்கும். நிச்சயமாக அது எடப்பாடி பழனிசாமி உணர்ந்திருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த சடன் சேஞ்சஸ் ஏன் நடந்தது அப்படின்னு கேட்டீங்கல்ல, இதுதான் இரண்டு கட்சிகளினுடைய மனநிலையுமே. விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, அதிமுக வீக்கான அந்த இடத்துக்கு நம்ம வருவோம்னு நினைக்கிறாரு. அது விஜய்க்கு உண்மையிலேயே அரசியல் கணக்கா இல்ல செங்கோட்டையன் போன்றவர்கள் எஜுகேட் பண்ணிருக்கிறாங்களான்றது தெரியாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி இன்னொரு கணக்குல இருக்கிறாரு. என்ன கணக்குல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நாம திமுகவோடு மோதிக்கொண்டே இருக்கிறோம், திமுகவுக்கு மாற்றா விஜய் வருகிறார், விஜய் இன்னும் பலமாக எதிர்க்கிறார்னு சொல்லி விஜயினுடைய எதிர்ப்பை உண்மை என்று நம்பிட்டார் அவரு. இப்ப விஜயினுடைய நடவடிக்கைகள் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தருது. இப்போ ஒரு சூழல் பாஜகவிடமிருந்து பச்சை விளக்கு காட்டப்படல, அதனால அவர்களால் கூட்டணி அமைக்க முடியலன்ற பிரச்சனை வந்ததுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய உண்மை முகத்தை வெளிப்படுத்துறார். இப்ப இந்த ஐடி விங்ல நடந்துகிட்டு இருக்கிற இந்த கோல்டு வார் இருக்கு இல்லையா, இது வெளிப்படையாகவே எடப்பாடி பழனிசாமியினுடைய மேற்பார்வையில் நடப்பது தானே. எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு பொதுச் செயலாளர். தரமற்ற முறையில் விமர்சிக்காதீங்கப்பா, இது தேர்தல் களத்துல நம்ம பேச வேண்டிய செய்தி, இப்படி குழாயடி சண்டையை போல அடித்துக் கொள்ள கூடாது, ஏஐ வீடியோ எல்லாம் நீங்க கிரியேட் பண்ணி போடக்கூடாது, அதெல்லாம் ஒரு நாகரிகமற்ற செயல்னு சொல்லி தடுத்திருக்கணுமா இல்லையா? ஆனால் மெல்ல ரசித்துக் கொண்டே இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இவர் பெயரை கூட பயன்படுத்தவில்லை, பனையூர் பண்ணையார் என்கிறார்கள். அதையும் ரசிக்கிறார் உள்ளூர எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னால், உண்மையிலேயே அவர் மனம் அவ்வளவு குரூரமான எண்ணத்தில் தான் இருந்திருக்கிறது என்பதை
விஜய் தரப்பு இப்போதுதான் மெல்ல மெல்ல உணர்ந்து கொள்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இது இன்னும் வேகம் எடுக்கும்னு நான் நம்புறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2 கட்சிகளும் ஒன்றோடு ஒன்று இப்போது மோதிக்கொள்ள தொடங்கி இருக்கு. விஜய் ஆரம்பத்துல என்ன சொன்னாரு? தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னாரு. டிவிகே விசஸ் டிஎம்கேன்னாரு. இப்ப களம் எப்படி இயல்பாக மாறி இருக்கு பாருங்க. டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே என்கிற களம் இப்ப ஏடிஎம்கே விசஸ் டிவிகே என்று மாறி இருக்கிற சூழல் இப்போது வந்திருக்கிறது. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு காலத்துல தீவிரமா விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்ச பாஜகவும் இப்ப வந்து ஒரு எதிர்வினை ஆற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கரூர் சம்பவம் நடந்தபோது விஜய் ஒரு அரசியல் குழந்தை, நாங்க கைய பிடிச்சு வழி நடத்துறோம், எங்க கூட வாங்க அப்படின்னு எல்லாம் பேசின தமிழிசை இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. அதென்ன நான் கரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு பேசுறீங்க. நானும் ஒரு மருத்துவராக என் கரியரோடைய உச்சத்தை விட்டுட்டு தான் வந்தேன். அண்ணாமலை ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படிங்கிற கரியரோட உச்சத்தை விட்டுட்டு தான் வந்திருக்கிறாரு. அதனால நீங்க ஒண்ணும் பெருசா ஸ்பெஷலா பண்ணிடல அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு என்ன? ஒருவேளை திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் வெளியில இருந்தே பிரிக்கணும். அதற்கான ஒரு டிராமாவா இத நம்ம பார்க்கிறதா? திடீர் எதிர்ப்பிற்கு என்ன காரணம்? வெளிப்படையாக பேச வேண்டும் என்று சொன்னால், சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்கில் ஒரு பங்கு வகிக்கக்கூடிய கிறித்தவர்களுடைய வாக்குகளை அறுவடை செய்கிறார் விஜய். இதை யாராலும் மறுக்க முடியாது. காரணம், கிறித்தவ சமூகத்துக்கு மிக நெருக்கமானவராக விஜயை அடையாளப்படுத்துகிறார்கள். இதற்கு பின்னால் ஒரு மிக நுட்பமான அரசியல் ஒன்று இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதைப் போல திமுக தனக்கு கிடைக்கிற சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்கை கொஞ்சம் இழக்குமேயானால் அது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று அவர்கள் கருதுகிறார்கள். எனவே அந்த வாக்கு பிளவுண்டு போவது விஜயை இப்படி காட்டுவதன் மூலமாக நடக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். விஜயுமே அதை விரும்புறார். ஜனநாயகன் பட விவகாரத்திலேயே பராசக்திக்கும் இதே பிரச்சனை வந்தபோது காட்சிகள் வெட்டப்பட்டு விட்டன என்று பராசக்தியினுடைய படக்குழு தெரிவிக்கிறது. நீங்க அந்த படத்தை ஏன் ரிவ்யூக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி அந்த காட்சிகளை நாங்க வந்து கட் பண்ணிடுறோம்னு சொல்லிட வேண்டியது தானே. இப்போது கூட நீதிமன்றத்தில் சண்டையிடுவது போன்ற ஒரு சூழலை உருவாக்குறது என்னன்னா, பாஜக கடுமையான டஃப் கொடுக்குது. அதே மாதிரி தாவேகா பாஜகவினுடைய அழுத்தத்துக்கு ஆட்படல. விஜய் சமீபத்தில் பேசிய செயல்வீரர்கள் கூட்டத்தினுடைய உரை கூட அதைத்தான் சொல்லுது. ஆனா உண்மையிலேயே விஜய் துணிச்சலோடு எதிர்க்கிறாரான்னு கேட்டா, விஜய் துணிச்சலோடு எதிர்க்கிற தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப விவரமானவங்க. அது விஜய்க்கு தெரியுதா இல்லையான்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. காரணம் என்னன்னா, நீங்க அழுத்தத்துக்கு ஆட்பட மாட்டேன்னு சொல்றீங்க, மகிழ்ச்சி. யாருடைய அழுத்தத்துக்கு நீங்க ஆட்பட மாட்டேன் அத சொல்லணும் இல்லையா? இதே விஜய் தலைவா படத்துக்கு டைம் டு லீட் என்கிற ஒரே வார்த்தைக்காக அந்த அம்மையார் தடை விதித்து வைத்தார். கொடநாடு பங்களாவினுடைய வாயிலில் போய் இரவு முழுமைக்கும் காத்திருந்தவர் கொட்டுகிற பணியில் இதே விஜய். அம்மா அவர்கள் சந்திப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன், எப்படியாவது அந்த சந்திப்பு நிகழ்ந்து விடும் என்று நான் நம்புகிறேன் என்றெல்லாம் பவ்யமாக காணொலி காட்சியில் பேசியவர் தான் இதே விஜய். அப்ப நீங்க அழுத்தத்துக்கு ஆட்பட மாட்டேன்னு சொல்றதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. இப்ப கூட உங்களுக்கு தெம்பும் திராணியும் துணிச்சலும் இருக்குமே ஆனால் அரசியல் களத்தில் நீங்கள் பாஜகவை எதிர்ப்பதற்கு 100% உங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்யணும்னா, ஜனநாயகன் இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கு, சென்சார் போர்டு யார் கையில இருக்குன்றது தெரியும், சென்சார் போர்டை யார் இயக்குகிறார்கள்னு தெரியும். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டேட்மெண்டே சொன்னாரு, அமலாக்கத்துறையை இயக்குவதை போல சிபிஐயை இயக்குவதை போல இப்போது சென்சார் போர்டையும் ஒன்றிய அரசு இயக்குகிறதோ என்கிற அச்சம் வெளிவந்திருக்கிறது என்று சொன்னார்ல. இதை நீங்க லீட் பண்ணி எடுத்துட்டு போகணும்ல. இப்ப பாஜக தான் சார் இந்த நெருக்கடியை கொடுக்குது அப்படிங்கிற செய்திய உங்களுடைய கட்சி தோழர்களிடம் கூட பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு உங்களுக்கு பயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க உண்மையிலேயே எதிர்க்கிற வல்லமை பெற்றவரான் தமிழ்நாட்டு மக்கள் ஆய்வு செய்வாங்க. இவர்கள் ஊதி பெரிதாக்குகிற பிம்பம் தான் இந்த சண்டை காட்சிகள் என்றுதான் நான் புரிஞ்சேன். நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. திமுகவினுடைய வாக்குகள் ஏதாவது ஒரு வகையில் சிதலமடையும், அதை விஜய் அறுவடை செய்து கொள்வார், அதனால திமுக வீக் ஆகுன்றதுக்காக இந்த யுக்தியா? 100 விழுக்காடு அதற்காகத்தான் இந்த யுக்தி. அவர்களுக்கு நன்றாக தெரியும். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நீங்க அதிமுகவிலிருந்து ஒரு பிரிவாக இருந்த டிடிவி தினகரனை உங்களால் அகாமடேட் பண்ணிக்க முடியும். டிடிவி தினகரனை விட வலிமையானவரா விஜய்? என்னை பொறுத்தவரை இல்லை. ஏன்னா டிடிவி தினகரனுக்காவது ஒரு லெகசி இருக்கு. அவர் நிறைய அடக்குமுறைகளை பார்த்து விட்டு வந்திருக்கிறார். ஏதோ ஒரு வகையில் ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு தோல்விகளுக்கு பிறகும் நடத்தி கொண்டிருக்கிறார். விஜய் அப்படி இல்லை, ஒரே ஒரு போன் கால்ல ஓவர் நைட் கமிட் ஆயிடுவாரு. அவருக்கு எந்த விதமான தெம்போ திராணியோ பின்புலமோ அரசியலில் கொள்கையை முன்னெடுக்க வேண்டும் என்கிற லட்சிய நோக்கமோ கிடையாது. அப்ப அதை செய்யாம விஜயை தனித்து விட்டிருப்பது யாருடைய வியூகம்?
நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வியூகம் திமுகவிலிருந்து 1% 1.5% வாக்குகளை விஜய் பெற்றாலும் அது தங்களுக்கு பலமாக இருக்கும் என்று கருதுகிறார்கள். இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய கணக்கு ஒன்று இருக்கிறது. அதிமுக வீக்கானா அந்த இடத்துல கொண்டு வந்து விஜயை நிறுத்தணும். விஜயை நிறுத்துவதன் மூலமாக இன்னும் இலகுவாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு அரசியலை கைப்பற்றிக் கொள்ள முடியும்னு நம்புது. ஏன்னா நெடிய பயணத்தில் வந்திருக்கிற அதிமுகவை கையாளுவதை விட குறுகிய பயணத்தில் இருக்கிற எந்த விதமான அரசியல் லட்சியங்களும் தமிழ்நாட்டினுடைய தன்மை குறித்த புரிதலும் இல்லாத விஜயை அந்த இடத்தில் கொண்டு வந்து அகாமடேட் பண்ணா ரொம்ப ஈஸியா தமிழ்நாட்டில் தங்களுடைய அரசியலை நிலைபெற செய்ய முடியும் என்று பாஜக கருதுகிறது. அதற்குண்டான பணிகளை மெல்ல மெல்ல செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். நீங்க டிடிவி தினகரன் அவர்களை பத்தி பேசுனீங்க. நேத்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறாரு, நாங்க யாரோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் உடனே டெல்லியில இருந்து கிளம்பி வந்து அதற்கு ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, இது வந்து ஒரு அழுத்தத்தால் மிரட்டலால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டணின்னு. எப்படியோ டிடிவி தினகரனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அவர் சொன்ன 2 விஷயங்கள் வந்து நேத்துல இருந்து பேசும் பொருளா இருக்கு. ஒண்ணு வந்து, நான் நேரடியாக சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட போறதில்ல. என் கட்சியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள அமைச்சராக்கி பார்க்கிறது தான் என்னுடைய கனவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு. 2வது முக்கியமான விஷயம், அம்மாவுக்கு அப்புறம் அந்த இடத்துல வச்சு நாங்க மோடிய தான் பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னா எடப்பாடி அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமும் கேள்விக்குறியாகுது. கூட்டணி ஆட்சி தானா அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து தொக்கி நிக்குது. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, முழுக்க முழுக்க ராஜேந்திர பாலாஜியினுடைய குரலாகவே பேசுகிறார் டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் தொடர்ச்சியாக சொல்லி வருகிற செய்தி, எங்களால் அவர் அமைச்சரானார், எங்களால் தான் இவர் அடையாளம் பெற்றார் என்றெல்லாம் சொல்வார். அதற்கு காரணம் சசிகலாவினுடைய வளர்ப்பு என்கிற அந்த நிலையிலிருந்து அவர் பேசுகிற கருத்து. அதில் உண்மையும் இருக்கிறது, இல்லை என்று மறுத்துவிட முடியாது. ராஜேந்திர பாலாஜி 2 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார், மோடி தான் எங்களுக்கு டேடி என்றார். அதே குரலை இப்போது வெளிப்படுத்துகிறார் டிடிவி தினகரன். அம்மாவுக்கு பிறகு எங்களுக்கு மோடி தான் என்று அவர் சொல்கிறார். அவர் சொல்வதில் உண்மையும் இருக்கிறது. இப்போது இந்த ஒட்ட வைக்கப்பட்ட நிகழ்வுக்கு பின்னால் இருப்பவர் மோடி தானே. மோடி இல்லை என்று சொன்னால் இந்த ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற நிகழ்வு நடந்தேறி இருக்காது. அதை உள்வாங்கிய காரணத்தால் தான் ரொம்ப திறமையாக பேசுவதாக நினைத்துக் கொண்டு மோடிக்கு மகுடி ஊதி கொண்டிருக்கிறார் டிடிவி தினகரன். அவர் பேசிய கருத்தே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து தான். பாரதிய ஜனதா கட்சி இப்போதும் மேடை கட்டினால் அதனுடைய மாவட்ட தலைவர்களில் இருந்து அமித்ஷா வரை பேசுகிற கருத்து என்னவாக இருக்குதுன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகாரத்துக்கு 2026 வரும். எங்காவது ஒரு இடத்தில் அதிமுக அதிகாரத்துக்கு வரும் என்று அவர்கள் பேசுகிறார்களா? இந்த மேடையில் கூட மோடி தவிர்த்து பேசியவர்கள் எவருமே, எடப்பாடி பழனிசாமி ஒருவர் மட்டும்தான் அதிமுக அரசு அமையும் என்று பேசினார். அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் என்று பேசினார். அன்புமணி ராமதாஸில் துவங்கி மோடி வரை எல்லோரும் எதை பேசினார்கள்? தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுதான் பேசினார்கள். அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொன்னால் பீகாரில் அமைந்ததை போல, மராட்டியத்தில் கடந்த முறை அமைந்ததை போல ஒரு பங்கு போடுகிற கூட்டணி ஆட்சி அமையும் என்று இவர்கள் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இப்படி பேசுவதே தமிழ்நாட்டு மக்களுக்கு உவப்பாக இருக்காது. இதையே தமிழ்நாட்டு மக்கள் கருத்தில் கொண்டு இவர்கள் அதிகாரத்தை பங்கு வைத்துக் கொண்டால் அது எந்த லட்சணத்தில் தமிழ்நாட்டில் அதிகாரம் இருக்கும் என்பதை உணர்ந்த காரணத்தால் இதனாலேயே இவர்களை நிராகரிப்பார்கள். ஆனால் பாஜகவினுடைய எண்ணம் அப்படித்தான் இருக்கிறது. முதலமைச்சர் பதவியை எடப்பாடி பழனிசாமிக்கோ அல்லது பாஜக விரும்புகிற ஒருவருக்கோ, என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியை பாஜக முதலமைச்சர் ஆக்குவதற்கு எத்தனிக்காது என்றுதான் நான் கருதினேன். ஏன்னா அந்த மேடையிலேயே ஒரு சமிக்ஞையை வெளிப்படுத்தினார் மோடி. எடப்பாடி பழனிசாமியிடம் காட்டிய அன்னோன்னியத்தை விட தங்கமணியிடம் அவர் காட்டிய அன்னோன்னியம் கூடுதலாக இருந்தது. தங்கமணியை தோளில் தட்டி கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கிறார். ஏற்கனவே தங்கமணி, வேலுமணி இருவரையும் பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. அதே கொங்கு பகுதியில், அதே சமூகத்தில், அதே அதிமுகவில் அதே நெடிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிற இந்த இருவரை குறிவைத்திருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் நம் எளிதாக கடந்து விடக்கூடாது. இன்னொன்று, 2 துணை முதல்வர்கள் இப்ப உருவாக்குனாங்க இல்லையா மராட்டிய மாநிலத்துல, அது மாதிரி 2 துணை முதல்வர்கள், அதன் பிறகு அமைச்சரவையில் பங்கு என்று ஒரு அதிகாரத்தை பங்கு போட்டுக் கொள்கிற மனநிலை பாஜகவுக்கு இருக்கிறது. அந்த மனநிலையை அப்படியே உள்வாங்கி பேசுகிறார் தினகரன் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா இவர்கள் யாருமே மாநில சுயாட்சி என்கிற ஒரு குரல் தமிழ்நாட்டில் இப்போதும் அணையாமல் இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய தன்மை என்பது வேறு என்பதை மறந்து விடுகிறார்கள். அண்ணா அன்றைக்கு சொன்ன மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்பது
வெறும் அண்ணாவினுடைய முழக்கம் அல்ல, இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய முழக்கமாக அது மாறி போயிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு வாக்காளருடைய மனநிலையும் அதுதான். அதிமுகவினுடைய தொண்டனே மாநில சுயாட்சி தான் விரும்புவான். அதிமுக அரசு வர வேண்டும் என்றுதான் விரும்புவான். கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்று அதிமுகவின் தொண்டன் ஒருபோதும் விரும்புவதில்லை. அப்படி இருக்கிற நிலையில் இவர்களெல்லாம் இப்படி பேசுகிறார்கள் என்றால் பச்சை சந்தர்ப்பவாதத்தை வெளிப்படுத்துகிற நபர்கள் என்பதை தமிழ்நாடு அடையாளம் கண்டுகொள்கிறது இந்த பேச்சின் மூலமாக என்றுதான் நான் பார்க்கிறேன். இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாரும் இப்ப திடீர்னு மேடையில சேர்ந்துகிட்டு திமுகவை வந்து ஒழிச்சு கட்டுறது மட்டும்தான் எங்களுடைய அஜெண்டா, அதற்காக மெகா கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்னு மேடையில நிக்கிறாங்க. தலைவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இணக்கம் வந்து காடர் லெவல்ல, கிரவுண்ட் லெவல்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது வந்து எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ காலவாரி விடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு தொண்டர்கள் போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒற்றுமை உணர்வு இன்னும் பாஜக அதிமுகவுக்குள்ளேயே வரல. நீங்க அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில் ஒரு கூட்டத்தை நடத்தி எடப்பாடி பழனிசாமியை பேச விடாமல் பக்கத்தில் வைத்துக் கொண்டு கூட்டணியை உறுதி செய்து அறிவிப்பை வெளியிட்டுட்டு போனார் இல்லையா? அது நடந்து ஏறக்குறைய ஒரு 9 மாதங்கள் கடந்து விட்டன. இந்த 9 மாதத்தில் பாஜக அதிமுக தொண்டர்களே இன்னும் ஒன்றிணைய முடியாமல் தவிர்க்கிறார்கள். இன்னும் பாஜக அதிமுகவுக்குள்ளேயே ஒரு இணக்கமான உறவு களத்தில் ஏற்படவில்லை. அப்படி களத்தில் உண்மையிலேயே அவர்களுக்கு ஒரு நட்புறவு இருக்குமானால் இதுவரை ஒரு தொடர்ச்சியான பயணத்தை தேர்தல் கருத்தில் கொண்டு செய்திருக்க வேண்டும் அல்லவா? எந்த இடத்திலும் அப்படி தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த 2 கட்சிகளும் ஒன்றாகவே பயணிக்கல. கீழ்நிலையில கிளைக்கழகம் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. இப்ப பாஜக 9 மாசத்துக்கு முன்னாடி உறுதி செய்த கூட்டணியே இன்னும் இந்த லட்சணத்துல இருக்குன்னா, நேற்றைக்கு சேர்ந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, நேற்றைக்கு சேர்ந்திருக்கிற அமமுக, இவர்கள் எல்லோரும் எந்த லட்சணத்தில் இருப்பார்கள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அமமுகவில் தென்மண்டலத்தினுடைய தளபதியாக அறியப்பட்டவர் மாணிக்கராஜா. அவர் திமுகவுல போய் சேர்ந்துட்டாரு. அதிமுகவை எதிர்த்துத்தான் நாம வந்தோம், எடப்பாடி பழனிசாமி வேண்டான்னு சொல்லிதான் நாம வந்தோம், இனிமே எப்படி எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டிருப்பவர்களோடு சேர்ந்து பயணிக்க முடியும்னு அமமுகவில் இருக்கிற பல நிர்வாகிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்கிறார்கள்ங்கிற காட்சியை பார்க்கிறோம். இப்ப இது களத்துல எதிரொலிக்காது. இன்னொன்று, அதிமுக தொண்டனுக்கு ஒரு மனநிலை இருக்கு. நம்ம கட்சியை வீக்காக்குனது இவங்க தானே, நம்ம கட்சியை ஒண்ணு இல்லாம செய்தது இவங்க தானே, களத்துல நம்மளை இந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு கொண்டு சென்றது இவங்க தானே, இவங்க நாளைக்கு வெற்றி பெற்றா இன்னும் மோசமான நிலை வந்துருமேன்னு அதிமுக தொண்டர்கள் கருதுகிறார்கள். அதே நேரத்துல அமமுக என்ன நினைக்குதுன்னா, அதிமுகவினுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ளலாம், ஆனா அமமுகவினுடைய வாக்கு எப்பவும் அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப கிடைக்க போற 8 சீட்டோ 10 சீட்டோ நம்ம ஒரு 9 எம்எல்ஏ வந்துட்டோம்னா நம்ம கட்சியை நம்ம தக்க வச்சுக்கலாம், ஆனா எடப்பாடி பழனிசாமி பெரிய வெற்றியை பெற்றக்கூடாதுன்னு. இது வந்து இந்த நண்டு பாட்டில்ல ஏறும்போது ஒரு நண்டினுடைய காலை பிடிச்சி வாரி விட்டுரும்ல, அந்த கதையாகத்தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. இதையெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கடைசி நேரத்தில் 10.5% இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதாக ஒரு போலி அறிவிப்பை, வன்னிய சமூக மக்களை ஏமாற்றுகிற அறிவிப்பை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அப்ப எடப்பாடி பழனிசாமியை வானளாவ புகழ்ந்தார் ராமதாசும் அவருடைய மகன் அன்புமணியும். அதன் பிறகு நிலைமைகள் வேறாக மாறிச்சு. அப்படி ஒரு மெகா அறிவிப்பை வெளியிட்டு இந்த 2 கட்சிகளும் ஒன்றுபட்டு நின்ற போது, நான் சொல்றது பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்து நின்ற போது, அன்புமணி ராமதாஸ் தரப்பு பெரிய வெற்றியை பெறலையே, பாமக தரப்பு பெரிய வெற்றியை பெறலையே கடந்த சட்டமன்ற தேர்தல்ல. இப்ப பழைய பலம் இல்லாமல் அது 2ஆக பிளவுபட்டிருக்கு. யார் பலத்தோடு இருக்கிறார்கள்ங்கிறத தேர்தல் தான் முடிவு பண்ணும். ராமதாஸ் தரப்பு பலமா இருக்கா இல்ல அன்புமணி தரப்பு பலமா இருக்கான்னு பார்ப்பதற்கு அன்புமணி கட்டமைப்பு ரீதியாக பலமாக இருப்பதை போல தெரியுது. ஆனா அவரும் பேரலா ஒரு கவர்னரன்ஸை ரன் பண்றாரு பாமகவுக்குள்ள. இப்ப யார் அதிகமான வாக்குகளை அறுவடை செய்ய போறாங்கன்றது தெரியல. கடந்த காலத்துல ஒன்றுபட்ட பாமகவே வாக்குகளை அறுவடை செய்ய முடியாமல் போன போது, பிளவுபட்ட பாமக அதிமுகவினுடைய வாக்கை எப்படி அறுவடை செய்யுது? ஆனா பாமகவினுடைய ஓட்டு டிரான்ஸ்பர் ஆச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு. அதனாலதான் வட மாவட்டங்கள்ல குறிப்பிடத்தக்க வெற்றியை அதிமுக பெற முடிந்தது. விசிக கூட்டணியை தாண்டியும் திமுக தோல்வியை தழுவியதற்கு அந்த 10.5% இடஒதுக்கீடு வன்னிய மக்களிடம் எடுபட்டது. அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு டூலா மாறினாங்கன்றது உண்மைதான். ஆனா இப்ப இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக அன்புமணியே மாறுபட்ட கருத்தோட பேசினாரு. நாடாளுமன்ற தேர்தல்ல 10.5% கொடுத்து நம்ம ஏமாற்றினார்னு பிரச்சாரம் செய்தாரு தருமபுரியில. யாருக்கு எதிராக? இதே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசியவர். சேலத்தில் பிரச்சாரம் செய்தார். சேலம் பிரச்சார கூட்டத்துல கடுமையாக விமர்சித்தார். அப்போ இந்த விமர்சனத்தினுடைய ஈரம் காய்வதற்கு முன்பாகவே மீண்டும் நீங்க வந்து ஒரு கேள்வியை எழுப்புறீங்க.
ஒரு கூட்டணிய அமைச்சிருக்கிறீங்கன்னா, இவர்களுடைய எண்ணப்பாடை கூட்டணியை கூட நியாயப்படுத்த முடியாத அளவுக்கு கருத்துக்களை வெளிப்படுத்துகிற பக்குவம் இல்லாத தலைவர்களாக நீங்க என்ன சொல்லி கூட்டணியை அமைச்சிருக்கீங்க? உண்மையிலேயே உங்களுக்கு திமுக மீதான பயமும், திமுகவில் இருக்கிற பலமான கூட்டணி கட்சிகள் மீதான பயமும் தான் உங்கள ஒன்று சேர வச்சிருக்கு. இது பார்க்கிறவங்களுக்கு தெரியும். அடப்பாவிங்களா, இதையேவா மக்களுக்கு நீங்க சொல்லுவீங்க? திமுகவை வீழ்த்துவதற்காகவே நாங்க கூட்டணி. அப்போ உங்களுக்கென்று கொள்கை கிடையாது, உங்களுக்கென்று கோட்பாடு கிடையாது, உங்களுக்கென்று தத்துவம் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய நலன் என்பது கிஞ்சித்தும் உங்களுடைய எண்ணத்தில் கிடையாது. உங்களுக்கு ஒரே நோக்கம் திமுக வீழ்த்துறது. ஏன்டா நீங்க கூட்டணி அமைச்சீங்கன்னா, இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்க, பாசிசத்தினுடைய கோரப்பிடியில் தமிழ்நாடு சிக்கிவிடக் கூடாது. அதனால் நாங்கள் திமுக கூட்டணிக்கு அரண் அமைக்கிறோம். அண்ணன் திரும்ப சொல்றாரு, தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவிலேயே டிக்ளேர் பண்ண ஒரே லீடர் அவர் தான். பாஜகவுக்கு போயிட்டு எவனும் இங்க வந்துடாது, அவனுக்கு இங்க வேலை இல்லைன்னு சொன்ன ஒரே லீடர் அவர் தான். பாஜகவும் பாமகவும் இருக்கிற கூட்டணியில் இருக்க மாட்டோம்னு சொன்ன லீடரும் அவர் தான். அவருக்கு தெரியும் தமிழ்நாடு அதனுடைய தன்மையிலேயே இருக்க வேண்டும் என்று சொன்னால் திமுக வலிமையோடு இருக்கணும். அதனால நாங்க இந்த கூட்டணியில அங்கம் வகிக்கிறோம். எங்களுக்கு லாப நட்ட கணக்குகள் இல்லை. நான் தேர்தலை கூட புறக்கணிச்சிருவேன். ஆனா தமிழ்நாடு அதனுடைய தன்மையிலிருந்து கெட்டு போய் விடக்கூடாது என்கிற கவலைப்பாடு. அதனாலதான் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். இங்க இருக்கிற தலைவர்கள் சொல்றாங்க. நீங்க ஏன்பா கூட்டணி வச்சீங்கன்னா, தினகரனில் துவங்கி அன்புமணி ராமதாஸ் வரை என்ன சொல்றாங்கன்னா, திமுகவை வீழ்த்தணுங்க, அதனாலதாங்க நாங்க கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று பேசுகிற இந்த குரல் இருக்குல்ல, இது உண்மையிலேயே களத்தில் மிகப்பெரிய சோர்வை அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தருகிறது. நிச்சயமாக அது தேர்தலில் பெரிய அளவில் எதிரொலிக்கும் என்றுதான் நான் பார்க்கிறேன். இன்னும் இந்த சின்ன சின்ன கட்சிகளுடைய நிலைமையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு பிரேமலதா என்ன சொல்லியிருக்கிறாங்க, பிப்ரவரி எண்டு வரைக்கும் டைம் இருக்குல்லங்க, ஏங்க அவசரப்படுறீங்க? பொறுமையா பார்த்து நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. கிருஷ்ணசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா, நீ அழகா இருக்கேன்னு நான் சொல்லல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்ற பயமா இருக்கு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எங்கள வந்து பியூஷ் கோயல் சந்திக்கல, எங்ககிட்ட பேசல, எங்கள வந்து மோடியோடைய நிகழ்ச்சிக்கு கூப்பிடல. ஆனா நாங்க என்டிஏல தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாரு. ராமதாசுடைய பாமக வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே இன்னமும் ஒரு நிலையான ஒரு தீர்மானமான முடிவு எடுக்காம தயங்குறாங்களே, அதற்கு காரணம் என்ன? இல்ல, தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்க வேண்டும் என்கிற கருத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆனா திமுக இவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாது. நீங்க உங்களுடைய உயரம் அறிந்து போட்டியில் பங்கேற்கணும். என்னுடைய உயரம் அறியாமல் நான் வந்து எனக்கு 30 இடங்கள் கொடுக்கணும், தேமுதிக அங்கம் வகிக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும், அப்படி எந்த சூழலும் களத்தில் இங்க இல்ல. தேமுதிக 2016 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட கட்சியாக மாறிவிட்டது. அந்த கட்சிக்கென்று எந்த இம்பாக்டும் பொலிட்டிக்கலா எலெக்ஷன் ரோல்ல இல்லைன்றதுதான் யதார்த்தமான உண்மை. விஜயகாந்தினுடைய ஆதரவாளர்களுடைய வாக்கு இருக்கு, நான் குறைத்தெல்லாம் மதிப்பிடல. அதே நேரத்துல விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு இன்னமும் அந்த அனுதாப அலை வீசிக்கொண்டே இருக்கிறது என்பதில் மாறுபட்ட கருத்து இல்ல. ஆனா அது ஒரு இயக்கத்தினுடைய வெற்றிக்கு பாதை சமைக்குமான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. இவங்க கேட்கிற இடமும் இவங்க போட்டியிட விரும்புகிற தொகுதிகளும் இவர்களுடைய உயரத்துக்கு உகந்ததாக இல்ல. அதனால இப்ப அவங்க என்னன்னா டிமாண்ட இன்கிரீஸ் பண்றதுக்காக நாங்க வந்து ஒன்றியத்தில் ஆளுகிற கட்சியும் எங்களுக்கு தோழமைதான், மாநிலத்தில் ஆளுகிற கட்சியும் எங்களுக்கு தோழமைதான், இப்படி ஒரு அரிய கருத்தை பிரேமலதாவை தவிர வேற யாரும் பேசிவிட முடியாது. இதுவே அந்த கட்சிக்கு ஒரு வீக் பாயிண்ட் நான் நினைக்கிறேன். நீங்க ஸ்டாண்டா ஒரு முடிவை எடுத்து அறிவிக்கணும். உங்களுடைய முடிவு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நாங்கள் பாஜக கூட்டணியில சேர்றோம். இல்லையா, பாஜகவினுடைய ஆக்டோபஸ் கரங்கள் தமிழ்நாட்டை சூழ்ந்து விடக் கூடாது, ஒரு சமூக நீதி அரசியலை பேச வேண்டும் என்பதற்காக நாங்க திமுக கூட்டணிக்கு போறோம், இதுதான் கணக்காக இருக்கணுமே தவிர யார் அதிக சீட்டு கொடுக்குறாங்கன்னா அப்ப உங்களுக்கு என்ன கோட்பாடு, உங்களுக்கு என்ன கொள்கை? எதுவுமே கிடையாது. அதிக சீட்டு கொடுக்குறவங்கள்ட்ட தான் நான் போவேன். இன்னைக்கு நிலைமைக்கு விஜய் 100 சீட்டு உங்களுக்கு கொடுப்பாரு. அப்ப நீங்க விஜய் கிட்ட தான் போகணும். இதுதான் தேமுதிகவுக்கு இருக்கிற பிரச்சனைன்னு நான் கருதுறேன். கடைசி நேரத்தில் தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு போய்விடும் என்றுதான் நான் நம்புறேன். இன்னொன்னு, அது திமுக கூட்டணிக்கு தேவையும் இல்லை. ஏன்னா கடந்த முறை 6 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்ற கட்சிகள் மதிமுக, கம்யூனிஸ்ட், விசிக எல்லாருமே. ஆனா திரும்ப அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார். இப்ப இன்னும் வலிமையான படைகளனாக விசிக உருவெடுத்திருக்கு. இந்த கடந்த முறை 6 இடங்கள்ல போட்டியிட்டவங்க இந்த முறை 8 இடங்களில் போட்டியிட வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த கூட்டணி ஒரு பேக்கடான கூட்டணியா மாறிடுச்சு. இனிமே புதிய கட்சிகள் வந்தாலும் அகாமடேட் பண்ண முடியுமான்னு தெரியல. இவங்களுக்கு 12 சீட்டு கொடுக்கறதுக்கு விசிக போன்ற கட்சிகளுக்கு, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு இன்னும் 2 இடங்கள் கொடுத்தால் இன்னும் கூடுதலான சமூக நீதி இயக்கங்களை வலிமை பெற செய்ய முடியும். இவர்களை அங்கீகரிப்பதன் மூலமாக எந்த பயனும் தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னு திமுக நிச்சயமாக கருதுவார்கள். அது ஒன்று, இவர்களுக்கு இருக்கிற செட்பேக். நீங்க ரொம்ப குறிப்பா அந்த லெட்டர் பேட் இயக்கங்கள் குறித்தெல்லாம் கேட்டீங்க. இது என்னன்னா, இவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இவர்களால் ஏதோ என்டிஏ கூட்டணி வலிமை அடையுது,
பாஜக அரசை இவர்களால் இயங்குவதை போன்ற கண்காணி வேலையை கடந்த காலத்தில் காட்டிக் கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணசாமி பேசிய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் அச்சிலே ஏற்ற முடியாது. அப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் பேசினார். யார் ஒடுக்கப்பட்டவர்கள்? நாங்கள் என்ன ஒடுக்கப்பட்டவர்களா? எங்களை பட்டியலினத்திலிருந்து ரிலீஸ் பண்ணி விடுறா, நாங்க பாத்துக்கிறோன்ற கருத்தை எல்லாம் பேசினார். ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வழியை உணராமல் பேசுகிற வார்த்தைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகள். ஆனால் இவர்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு விட்ட காரணம் என்னன்னா, அன்னைக்கு கூட்டணியில ஆள் இல்ல. அதனால இந்த திரைப்படத்துல ஒரு வசனம் வரும், உன் பேர் என்ன சங்கிலி, நீ தாண்டா கங்குலின்னு பேட்டை தூக்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் உள்ளே வர வேண்டும் என்கிற நிலை அன்றைக்கு இருந்தது. ஆனால் இப்போது என்டிஏ ஒரு உருவம் பெற்றிருக்கு. குறைந்தபட்சம் அதற்கு ஒரு முகம் கிடைத்திருக்கிறது என்று நான் நம்புறேன். அதனால் இவர்களுடைய தேவை இல்லாம போச்சு. ஆனா ராமதாசினுடைய பங்கு என்னவாக இருக்கும்ன்றது மிக மிக முக்கியமானது. ஏன்னா அன்புமணியை வீழ்த்துவதன் மூலமாகத்தான் தன்னுடைய அரசியலை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும்னு ராமதாஸ் நம்புறாரு. ராமதாஸுக்கு இப்ப 2 பிரச்சனை இருக்கு. திமுக ராமதாஸை அங்கீகரிக்காது. அதற்கு காரணம் அண்ணன் திருமா 14 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த நிலைப்பாடுதான் இப்போதும் அதில் மாற்றம் இல்லைன்றாரு. நீங்க திமுக என்கிற கட்சி நட்புணர்வை எப்படி பார்க்கும்னு சொன்னா, கொள்கை அடிப்படையில் தான் பார்க்கும். அண்ணன் திருமா ஒரே ஒரு முறைதான் தேர்தலில் முரண்பட்டார் திமுகவில். அதன் பிறகு அவர் முரண்படவே இல்லை. எனக்கு தெரிய 2009 துவங்கி இடையில ஒரு 2006 ஒரு சின்ன மாற்றம் இருந்தது. 2009 துவங்கி இப்போது வரை ஒரு நிலையான நட்புறவை சமூக நீதி அடிப்படையில் பேணக்கூடிய தலைவராக அவர் இருக்கும்போது, அவரையும் அவருடைய இயக்கத்தையும் இழந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் தரப்ப அகாமடேட் பண்ணணும்னு திமுக நினைக்க மாட்டாங்க. திமுக நீண்ட நெடிய பயணத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிற கட்சி. ஒரு குறுகிய கால தேர்தல் பயணத்திற்காக அண்ணன் திருமாவை இழக்க மாட்டாங்க. அதனால அவங்க திமுகக்குள்ள அகாமடேட் ஆக முடியாது. இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இப்ப அவருக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ இருக்கு. 17 சீட்டு வாங்கி இருக்கிறார் அன்புமணி. இவர் போய் திமுக கூட்டணியில இப்ப 20 சீட்டு கேட்க முடியுமா? ஒன்றுபட்ட பாமகவே 20 சீட்டு கேட்க முடியாதுங்கிற நிலையில ஒரு தரப்பு பாமக போய் 20 சீட்டு கேட்குமா? கண்டிப்பா ஒரு 5 சீட்டோ 6 சீட்டோ தான் அதிகபட்சமா திமுக கூட்டணிக்கு வந்தா கூட ஒரு தர்மத்தின் அடிப்படையில் வரப்போறது இல்ல, சேர்க்க போறது இல்ல, அது வேறு. இருந்தாலும் ஒரு நியாயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? வந்தா எவ்வளவு சார் கொடுப்பீங்க? சரி சார், ஒரு 6 சீட்டு 7 சீட்டு கொடுக்கலான்ற சூழல் வந்தா அவருக்கு அது செட்பேக். அவருக்கு எம்எல்ஏ பெறுவது அல்ல நோக்கம். அன்புமணி பெற்ற இடங்களை விட கூடுதல் இடங்களை பெறணும். இது தேர்தலுக்கு முந்தைய கணக்கு. அப்போ இதுக்கு விஜய் தான் சரியா இருப்பாரு. அதனால விஜய் கிட்ட போனா ஒரு 40 சீட்டு வாங்கலாம்னு அவர் நினைக்கிறாரு. இது தேர்தலுக்கு முந்தைய கணக்கு. தேர்தலுக்கு ஒரு கணக்கு இருக்கு ராமதாஸுக்கு. என்ன கணக்குன்னா, அன்புமணி 17 இடங்களில் போட்டியிடுவதாக ஏறக்குறைய பேச்சுகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அந்த 17 இடங்களில் ஒரு இடங்களில் கூட அன்புமணி வெற்றி பெற முடியாத நிலைமையை உருவாக்குவதுதான் ராமதாஸுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சு எலெக்ஷன்ல. ஏன்னா பேரலா கட்சி யாருகிட்ட இருக்குன்னே தெரியாம டிராவல்ல 2 பேரும் போறாங்க. ஒருவேளை 17 இடங்களில் போட்டியிட்டு 10 இடங்களிலோ அல்லது 5 இடங்களிலோ சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை அன்புமணி பெற்றுவிட்டால் அன்புமணி தான் பாமக என்கிற நிலை பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளேயே வரும். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் சோர்வடைந்திருக்கிற ஒரு தரப்பு அன்புமணி கிட்ட போய் அகாமடேட் ஆவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவர் லீட் பண்ற போர்ஸா வந்துருவாரு. அது அன்புமணியை விட ராமதாஸுக்கு நல்லா தெரியும். அதனால இந்த 17 இடங்களில் ராமதாஸ் அன்புமணியை வீழ்த்துகிற வேலையை செய்வார். அதற்கான வியூகத்தை வகுப்பார். எனவே அதற்கு அவர் விஜயை தான் தேர்வு செய்வார் என்றுதான் நான் நம்புகிறேன். பட் அவர் விஜயோட போய் சேர்ந்தா அது விஜய்க்கு பின்னடைவா மாறாதா? இப்போ நேத்து ஆதவ் அர்ஜுனா பேசுன மாதிரி விசிகால மொத்த இளைஞர்களும் எங்க பக்கத்துல வந்துட்டாரு அப்படிங்கறதெல்லாம் பேசினாரு. இப்ப ராமதாஸ கூட்டணியில சேர்த்துக்கிறது மூலமா பட்டியலின மக்களை அவங்க தள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்ல. பட்டியலின மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் இல்லையா? அது விஜய்க்கு பின்னடைவு தானே ஏற்படுத்தும். இல்ல, இப்ப விஜயை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்து ஏறக்குறைய 1.5 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. கடை விரித்தேன் கொள்ளுவார் இல்லை என்று சொல்வார்கள். அது போல ஒரு லெட்டர் பேட் இயக்கம் கூட விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு தயாராக இல்லை. இன்னொன்று, இவ்வளவு நுட்பமான சமூக நீதி அரசியலை உள்வாங்கியவர் அல்ல விஜய். இப்ப நாம பேசுறோம் இல்லையா, விசிக இல்லாமல் போனால் அது சமூக நீதி பயணத்தில் ஒரு பெரிய தடைக்கல்லாக அமையும். ஏன்னா ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை பொது நீரோட்ட அரசியலுக்கு எடுத்து வந்தது மட்டுமல்ல, சமூக நீதிக்கு அரணமைக்கிற தொடர் பயணத்தில் ஒரு அரிமா போல ஓடி வந்திருக்கிறார் அண்ணன் திருமான் நம்ம பேசுறோம். இந்த இடத்தில் அன்புமணியோ அல்லது ராமதாஸோ வந்து நின்றால் அந்த பயணத்தில் தடை ஏற்படும். அதனால் இவர்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். இந்த நுட்பமான பார்வை விஜய்க்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. காரணம் என்னன்னா, பட்டியல் சமூக மக்களினுடைய வழி தெரிந்தவர்களால் மட்டும்தான் பட்டியல் சமூக மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை உள்வாங்க முடியும். இவருக்கு என்ன வழி தெரியும்? இவருக்கு வாச்சாத்தி கிராமத்தில் நடந்தது என்ன என்பது என்றைக்காவது தெரியுமா? வேங்கை வயலில் நடந்த கொடுமைகளினுடைய பின்னணி என்னன்றது தெரியுமா? இன்னைக்கும் விளிம்பு நிலை சமூகத்தினுடைய அரசியல் எப்படிப்பட்ட அரசியலாக இருக்கிறதுங்கிறது என்றைக்காவது அவருக்கு தெரியுமா? அப்படி ஒருவேளை தெரிந்திருந்தால் ஆதவ அர்ஜுனை சஸ்பெண்ட் பண்ணிருக்க வேணாமா? நீங்க ஒரே ஒரு சின்ன செய்தியைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும்.
முஸ்லிம்கள் குடியிருக்கிற தெருவில் சாராய கடைகள் திறக்க மாட்டார்கள். நாடார்கள் இருக்கிற தெருவில் சாராய கடைகள் திறக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டிலேயே நான் சொல்கிறேன், வருத்தத்துக்குரிய செய்திதான். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் காலனிகளை ஒட்டியே, ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வாழுகிற இடங்களை ஒட்டியே ஊரில் எல்லா இடங்களிலும் சாராய கடைகள் திறந்து வைத்திருந்தார்கள். நான் சொல்றது ஒயின் ஷாப்பை சொல்றேன். பட்டச்சாராயம் போன்ற நாட்டு சாராயம் காய்ச்சுகிற கடைகள் அல்ல. ஒயின் ஷாப்பையே திறந்து வச்சாங்க. அதனுடைய மனநிலை என்ன? அதனுடைய எண்ணம் என்ன? காலையிலிருந்து உழைக்கிற மக்கள் சாயங்காலம் போய் குடிச்சிட்டு அவன் சிந்திக்கிற ஆற்றலையே இழந்து போயிடணும்ன்ற ஒரு சோசியல் ஸ்டிக்மா இந்த சமூகத்துக்குள்ள இருந்ததா இல்லையா? அங்கிருந்து தலைவர்களை உருவாக்கிய இயக்கம் எது? அங்கிருந்து களப்போராளிகளை உருவாக்கிய இயக்கம் இது. 20 பேர் தான் உன் கட்சியில இருக்கான்னு சொல்றான். அந்த 20 பேர் மேடை கட்டி பேசுகிற கொள்கையை உன் கட்சியில இருக்கிற 2 லட்சம் பேர் பேசுவானா? உன் கட்சியில் இருக்கிற ஒருவனாவது பேசுகிறதுக்கு தகுதி படைத்தான்? நீ அம்பேத்கர் குறித்து நூல் எழுதி வெளியிட்டு விட்டால் அம்பேத்கருடைய தத்துவத்தை நீ உள்வாங்கியதாக பொருளா? அம்பேத்கராகவே ஒவ்வொரு தொண்டனையும் உருவாக்கி இருக்குது அந்த கட்சி. தத்துவார்த்த ரீதியாக உருவாக்கி இருக்கு அந்த கட்சி. அந்த கட்சி செய்கிற தர்க்கத்தை, அந்த கட்சி பேசுகிற சித்தாந்தத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் வேறு ஒருவனால் பேச முடியுமா? அம்பேத்கரை தூக்கி பிடித்த, தலித்தியத்தை தூக்கி பிடித்திருக்கிற, ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய குரலாக இருக்கிற எல்லா மக்களும் இன்றைக்கு பிஜேபிக்கு விலை போயிட்டான். ராம்தாஸ் அத்வாலே விலை போயிட்டாரு. ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய மகன் ஒட்டுமொத்தமா விலை போயிட்டாங்க. மாயாவதி அம்மா எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனாலும் இன்றைக்கும் பிஜேபிக்கு சிம்ம சொப்பனமாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மக்களாக வெளிப்படுகிற தலைவராக இருந்தாலுமே கூட இன்றைக்கும் பிஜேபிக்கு எதிரான அரசியலை பேசுகிற ஒரே தலைவர் என்கிற நிலையிலிருந்து ஒரு தத்துவார்த்த இயக்கத்தை வார்ப்பிச்சிருக்கிறாரு. இதனுடைய வலியும் வேதனையும் எவ்வளவு பெருசுன்றத உணர்ந்திருந்தா ஆதவ அர்ஜுன் பேசுவதை ரசித்து கேட்டிருப்பாரா? நீங்க அடியாட்களை போல செய்யாதீர்கள் என்று சொன்ன இது ராமதாசினுடைய குரல் இல்லையா? யாரை அடியாள்கள் என்கிறீர்கள்? இன்றைக்கு எத்தனை வழக்கறிஞர்கள், எத்தனை மருத்துவர்கள், எத்தனை தத்துவத்தை பேசக்கூடிய தலைவர்கள், எவ்வளவு களப்பணியாளர்களை உருவாக்கி இருக்க அந்த இயக்கம். விளிம்பு நிலை சமூகத்திலிருந்து வெளியில் வர முடியாத மக்களை தலைவர்களாக மாற்றி இருக்கிற இயக்கம். அந்த இயக்கம் குறித்து பேசுவதை நீ தடுத்திருக்கணுமா இல்லையா? அப்ப தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததன் மூலமாக உனக்கு சமூக நீதி அரசியல் குறித்த பார்வையே இல்லை என்பதை விஜய் ஒப்புக்கொண்டிருக்கிறார். எனவேதான் நான் சொல்கிறேன், பட்டியல் சமூக மக்களினுடைய வாக்கு கிடைக்காது என்கிற அந்த நுட்பமான சமூக நீதி அரசியல் விஜய்க்கு தெரியாது. யாராவது ஒருவர் வந்தால் சேர்த்துக் கொள்ளலாம் என்கிற நிலையிலிருந்து வருகிற வரை லாபம் என்று அவர் சேர்த்துக் கொள்வார். சொல்ல முடியாது. பிஜேபியில ஒரு தரப்பு நாளைக்கு பிரிஞ்சு நாங்க வர்றோம்னு சொன்னா கூட, இந்த அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆட்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னா கூட அந்த ஆதரவையும் விஜய் ஏற்றுக்கொள்வார். அந்த நிலையில் தான் அவர் இருக்கிறார் என்றுதான் அவருடைய அரசியல் உணர்த்துகிறது. இவ்வளவு நாள் காங்கிரஸ் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க, ஜனநாயகனுக்காக பேசிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு ஒரு நன்றி கூட தெரிவிக்காத விஜய் அப்படின்னு விமர்சனங்கள் வந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜயுடைய தந்தை சந்திரசேகர் வெளிப்படையாக காங்கிரஸுக்கு இன்னைக்கு ஊடகங்கள் மூலமாக ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். விஜய் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தராரு, ஆட்சியில பங்கு பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அவர் கொடுக்கிறாரு, இந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க, காங்கிரஸ் கூட்டணிக்கு வரணும், தாவேகா கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்கிறாரு, வெளிப்படையா கூப்பிட்டிருக்கிறாரு. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, நோக்கம்? இல்ல, அதே நேர்காணலில் தான், அதே ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் எஸ்ஏசி சொல்றாரு, நான் என்ன அந்த கட்சியினுடைய உறுப்பினரா, அந்த கட்சியினுடைய நிர்வாகியா, நான் விஜயினுடைய அப்பா தான்ங்கிறாரு. அப்ப இதுலயே ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. எஸ்ஏசி ஒரு கட்சி துவங்கினார், விஜய்க்காகத்தான் துவங்குறேன்னு சொன்னார். ஒரு ஏறக்குறைய 7-8 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே அரை மணி நேரத்தில் விஜயிடமிருந்து ஒரு மறுப்பறிக்கை வந்தது. எனக்கும் என்னுடைய தந்தையாருக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார். இதையெல்லாம் விட ஒருபடி மேல போய் அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ரீதியிலான ஒரு அறிக்கை, செய்தியை அவர் வெளியிட்டார். அந்த கட்சிக்கு பொருளாளராக விஜயினுடைய அருமை தாயாரை தான் நியமித்தார் எஸ்ஏசி. அவங்க மனைவி, எஸ்ஏசியினுடைய மனைவி விஜயினுடைய தாயார் சொன்னாங்க, அவர் அறிவித்த இந்த அறிவிப்புக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னாங்க. பல நேரங்களில் எஸ்ஏசி என்னுடைய கட்டுப்பாட்டில் விஜய் இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கார். இப்ப ஒருவேளை எஸ்ஏசியினுடைய அழைப்பை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்குச்சு. நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். இப்ப யார போய் பார்க்கணும் காங்கிரஸ் தரப்பு? இப்ப அண்ணன் மாணிக்க தாகூர் ரொம்ப தாண்டி குதிக்கிறாரு ஒரு 15 நாளா. அண்ணன் மாணிக்க தாகூரே தயாராயிட்டார் விஜயை சந்திக்கிறதுக்கு. எஸ்ஏசி வீட்டு வாசலுக்கு காரை நிறுத்திட்டாரு. எஸ்ஏசி கூட்டு போவாரா விஜய் கிட்ட? எஸ்ஏசியே அப்பாயின்மெண்ட் இல்லாம விஜயை போய் பார்க்க முடியாது. இந்த லட்சணத்துலதான் இருக்காரு அவங்க அப்பாவே. அதனால இந்த குரல் என்பது எத்தகைய குரல், இதற்கு பின்னால் இருக்கிற அரசியல், இதுக்கெல்லாம் ஒரு வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவருடைய கருத்து சரிதானப்பா, காங்கிரஸ் பழைய வலிமைக்கு வந்துட்டா நல்லதுதானே. எனக்கு அண்ணன் திருமா சொன்ன ஒரு செய்தி நினைவுக்கு வருது. சென்னையில ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுற போது சொன்னாரு, என்ன ஊர் பக்கம் 10 ஏக்கர் இடம் தரேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க, நான் அந்த 10 ஏக்கர் வாங்குறதுக்கு சென்னையில 2 கிரவுண்ட் இடம் வச்சுக்கிறது எனக்கு நல்லது இல்லையான்னு கேட்டேன். அதனுடைய நோக்கம் என்னன்னா,
சென்னையில 1 கிரவுண்ட் இடம் 2 கோடி ரூபாய், 2 கிரவுண்ட் இடம் வச்சிருந்தா 4 கோடி ரூபாய். ஆனா அங்க ஏக்கரே 1.5 லட்சம் தான் கிராமத்துல. 10 ஏக்கர் வச்சிருந்தா 11 லட்சம் 12 லட்சம் தான் போவோம். அப்ப எதனுடைய மதிப்பு பெருசு? இங்க பெறுகிற இடங்கள் எல்லாம் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர்களாக மாறும். அங்க பெறுகிற இடங்கள் எல்லாம் வெறும் எண்ணிக்கையாகவே இருக்கும். இப்ப காங்கிரஸ் கட்சி எதை நம்பி போகணும்? நீங்க இங்க 15 சீட்டோ 20 சீட்டோ வாங்கிக்கிட்டு எம்எல்ஏ ஆகிறதா, இல்ல அங்க போய் 100 சீட்டு கூட உங்களுக்கு விஜய் கொடுத்து 100லயுமே டெபாசிட் இழந்து போறதா? காங்கிரஸ் எப்படி பழைய நிலைமைக்கு வரும்னு எஸ்ஏசி கூப்பிடுறாரு. இதை காங்கிரஸ் கட்சி எப்படி உணரும்? காங்கிரஸ் கட்சிக்கு நன்றாக தெரியும். 2019 காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த போது தமிழ்நாட்டில் 90 விழுக்காடு வெற்றியை உறுதி செய்து கொடுத்த இயக்கம் திமுக. இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தை ராகுல் காந்திக்கு பெற்றுக் கொடுத்தது திமுக. திமுக வியூகம் வகுத்து இந்தியா கூட்டணியில் 100 விழுக்காடு வெற்றியை ஒரே மாநிலத்தில் உறுதி செய்து தந்ததன் மூலமாக ராகுல் காந்திக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. இதெல்லாம் அகில இந்திய தலைமைக்கு தெரியும். குறிப்பா மல்லிகார்ஜுன கார்கே போன்ற தலைவர்களுக்கு தெரியும். எனவே காங்கிரஸ் இந்த குரலை எல்லாம் நம்பாது. ஆனால் எஸ்ஏசி போன்றவர்கள் அழைப்பு விடுப்பது, நான் ரொம்ப ரெக்வஸ்டா பணிவன்போடு எஸ்ஏசிக்கு கேட்டுக்கிறேன், நீங்கள் உங்கள் நிலை அறிந்து அழைப்பு விடுங்க. உங்களுடைய அழைப்பை ஏற்று இன்னைக்கு சாயங்காலமே காங்கிரஸ் வந்துட்டா உங்களால அதை அகாமடேட் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அழைப்பு விடுங்கள் என்கிற பணிவன்போடு வேண்டுகோளைத்தான் எஸ்ஏசிக்கு வைக்க வேண்டியிருக்கிறது. அதை தாண்டி பெரிய பொலிட்டிக்கலா இதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும், எஸ்ஏசி இப்படி சொல்றாரு, இதன் பின்னால் இருக்கிற அரசியல் என்னன்னு பார்க்க வேண்டிய பாவம். எஸ்ஏசியே ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலையில் இருக்காரு. அதற்கு பின்னால் என்ன அரசியல் இருந்தால் என்ன, அந்த அரசியலும் பரிதாபத்துக்குரிய அரசியலாகத்தான் இருக்கும். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயின். நன்றி.